ஹாய், இன்றைக்கி நம்ம தக்காளி செடி எப்படி வளர்த்தலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம விதைகள் போடுறதுக்கு சீட்லிங் ட்ரே எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம செடி வளர்ந்துருச்சுன்னா அந்த மண்ணை கீழே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மண்ணோடு அப்படியே வரும். வேர்கள் எதுவுமே ஆகாமல் நம்ம செடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நம்ம போட போகிற க்ரோ பேகு இல்லை செடி சட்டி அந்த மாதிரியெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம வச்சு கரெக்டாக இதுக்கு ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு வரணும். இப்போ இந்த தக்காளி செடி பாருங்கள், ஒரு செடி வச்சது எவ்வளோ செடி ரொம்ப பெருசாக வந்திருக்கு பாருங்கள். பெரிய ட்ரம்மில் வச்சுருந்தேன், அது அப்படியே முக்கால்வாசி தக்காளி செடி வந்திருக்கு. இது இத்தனைக்கும் லெமன் செடியோடு சேர்ந்து தான் தக்காளி வச்சேன். ஆனால் அந்த லெமன் செடி தெரியாத அளவுக்கு தக்காளி வளர்ந்துருக்கு. இதுக்கு நம்ம கொடுக்கறது ஆர்கானிக் ஸ்லரி 10 நாள் 12 நாளுக்கு ஒரு தடவை ஆர்கானிக் ஸ்லரி கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கிறேன். ஆர்கானிக் ஸ்லரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆர்கானிக் ஸ்லரி கொடுத்துட்டோன்னா இது என்பிகே, அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் நிறைய இருக்கும். அப்போ நமக்கு நிறைய பூக்கள் வரும். அதே மாதிரி அந்த வந்த பூக்கள் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அதில் எல்லாத்துலேயும் காய் வரும். இந்த காய் சைஸும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி நம்ம இதுக்கு பூச்சி தொந்தரவு அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீம் ஆயில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பூச்சி ஏதாவது வருதான்னு வெயிட் பண்ணாமல் கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் நம்ம கரெக்டாக இதுக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோன்னா எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் வராது. இதே மாதிரி நம்ம தக்காளி செடியில் நிறைய பார்க்குற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும்போது இலைகள் மஞ்சள் கலராக ஆகும். அதுக்கு எப்சம் சால்ட் நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஆர்கானிக் ஸ்லரி. இந்த ஆர்கானிக் ஸ்லரி ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இது ஒரு ட்ரிப் ப்ரிப்பேர் பண்ணுறது 15 டேஸ் 20 டேஸுக்குள்ளார ஊற்றிடணும். அப்போ நம்ம 2 தடவை ஊற்றுறதுக்கு இருக்கும். இப்போ இங்கே நான் கிலோ கணக்குக்கு எடுத்துகிட்டு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 கப் எடுத்துகிட்டு 5 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றி கொடுத்தாச்சுன்னா அதில் நிறைய பூக்கள் வரும், நிறைய காய்களும் வரும். இது இப்போ நம்ம இருக்கிற செடி. இது பழைய செடி. இது லாஸ்ட்டு செட்டு தக்காளி இதிலேருந்து பறிச்சாச்சுன்னா அவ்வளோதான். இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாக இருக்குது. நிறைய தக்காளி எடுத்தாச்சு இதிலேருந்து. இப்போ இது லாஸ்ட்டு செட்டு. இதே மாதிரி தக்காளி செடிக்கு மெயினாக பண்ண வேண்டியது தண்ணி. இந்த வெயில் சீசனுக்கு 2 நேரமும் நம்ம தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி தண்ணி ரொம்ப இருக்கவும் கூடாது, வேர் அழுகிரும். அதனால் ட்ரைனேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பேக்கில், க்ரோ பேக்கில். இதே மாதிரி தக்காளி செடி இந்த டிப்ஸோடு நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய காய்களும் வரும். அதே மாதிரி எல்லாமே நல்லாவும் இருக்கும். இலைகள் எல்லாம் பழுத்து போகாமல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆர்கானிக் ஸ்லரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஆர்கானிக் ஸ்லரி நம்ம தக்காளி செடிக்குன்னு இல்லை, எல்லா செடிகளுக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். அது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா செடிகள் எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் ஒன்றும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.